பக்திமயம் நேர்களுக்கு உங்களின் மருத்துவ சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது பாருங்க, செப்டம்பர் மாத பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தில் வரக்கூடிய நல்ல ஒரு விசேஷமான நாட்களை நம்ம வந்து பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி வருது. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே பாருங்க நிறைய வந்து அநீதியை அழிச்சு நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் எடுத்தனாலதான் வந்து கோகுலாஷ்டமி. அதுக்கப்புறம் பாருங்க, கணங்களுக்கு அதிபதியான கணபதி, அவருக்கு உண்டான நாள் தான் பாருங்க. அவர் நம்ம எல்லாருமே வந்து விசேஷமாக அன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து செப்டம்பர் மாசம் வந்து 17ஆம் தேதி வருது. அதுக்கடுத்து வந்து மிக முக்கியமான நாட்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு. இது வரைக்கும் எனக்கு வந்து திதி தரப்புன்னு எனக்கு பத்தி தெரியவே செய்யாது, நான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனால் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய வந்து கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே இருக்குது. எனக்கு எல்லாம் வந்து பணம் எல்லாமே நிம்மதி எல்லாமே இருக்கு, தேவையான வசதிகள் எல்லாமே இருக்குது. ஆனா பாருங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் முடிக்க தடையாகிட்டே இருக்கு. பிள்ளைங்க படிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புரியாத ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு முன்னோரு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான நாள் தான் பாருங்க, செப்டம்பர் மாசத்துல வந்து 27ஆம் தேதி வந்து மகாலயபட்சம் ஆரம்ப நாட்களாக இருக்குது. அப்ப நம்ம வரக்கூடிய செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி பௌர்ணமி வருது. அதுக்கு அடுத்த மறுநாள்ல இருந்தே பாருங்க மகாலயபட்சம் வந்து தொடங்கிரும். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம வந்து முக்கியமா மகாலயபட்சம் மொத்தம் வந்து 15 நாட்கள் நடக்கும். அப்ப அந்த நாள் ஆரம்பிச்சாலே நம்ம வந்து கோவிலுக்கு போற மாதிரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி செஞ்சு அன்றைய நாள்ல இருந்து நம்ம எல்லாருமே பாருங்க அசைவத்தை முதல்ல தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டுல பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விரதத்தை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்து கரெக்டா மகாலயபட்சம் முடிகிற நாள்ல திதி தர்ப்பணம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம், அடுத்து வரக்கூடிய மகாலயபட்ச நாள் வரக்குள்ள நீங்க என்னென்ன தேவைகள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சீங்களோ அது எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மகாலயபட்சம் ஆரம்ப நாட்கள்ல இருக்கு. அந்த நாள் வந்து செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி தான். அதுக்கடுத்து பாருங்க, இந்த செப்டம்பர் மாசம் ஆரம்பத்துல வந்து சூரியன் வந்து செப்டம்பர் 17 வரைக்கும் வந்து சிம்மத்துல தன்னுடைய ஆட்சி வீட்டுல சொந்த பலத்தோட இருக்காரு. செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் பாருங்க ஆல்ரெடி வந்து செப்டம்பர் மாசம் முழுவதுமே வந்து கடகத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி ராகு பகவானும் செப்டம்பர் மாசம் முழுவதுமே வந்து கும்ப வீட்டுல இருக்காரு. சனி பகவான் செப்டம்பர் மாசம் முழுவதுமே வந்து மீனத்துல வக்ரகதியில வந்து இருக்காங்க. செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான கடகராசி நேர்களே, இந்த கடகராசிக்காரங்க இந்த உலகத்துல இருக்க போய் தான் பாருங்க தாய்மை குணம் எல்லாத்துலேயுமே இருக்குது. கடகராசி அப்படின்னாலே ஒரு தாய்மை பண்பு வந்து இருக்கும். யாரும் நமக்கு பிடிச்சவங்கள பிடிக்காதவங்கள யார் வீட்டுக்கு வந்தாலும் சரிதான் அன்போடு ஒரு வரவேற்று முதல்ல வந்தோடனே தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அதுலேயே வந்து குணங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்தவங்களுக்கு சாப்பாடும் பாருங்க அருமையாக சமைச்சு போட்டு அழகாக பரிமாறக்கூடியதான் இந்த கடகராசிக்காரங்க. ஆனால் அந்த அன்பும் அந்த பண்பும் அந்த அரவணைப்பு இவங்களுக்கு கிடைக்காது. அது வந்து இவருடைய ராசி அப்படி இருக்கிறதுனால வந்து இவர் ராசியில தான் பாருங்க குரு பகவான் வந்து உச்சம் பெற்றிருக்காரு. சந்திரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது. அப்ப இவங்கிட்ட வந்து ரொம்ப வந்து இவங்க சாப்பாடு ஆக்கிப்பட சாப்பிட்டுட்டு போனவங்க கூட பாருங்க வெளியில போய் இவங்களை பத்தி வதந்திகள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தான் இவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே இவருக்கு மனசுல வந்து அதிகமான காயத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாசத்துல பாருங்க உங்களுக்கு ஒரு மனப்பயம் வந்து இவருடைய கடந்த நாட்கள்ல கடந்த மாதங்கள்ல இருந்துகிட்டே இருக்கும். குரு பகவானுடைய பார்வை இங்க ராசியிலேயே அமர்ந்து 5ஆம் இடத்து மேல படுத்து 7ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த மாதிரி முக்கியமான ஸ்தானங்கள்ல பட்டாலுமே பாருங்க இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து கேது பகவான் அமர்ந்திருக்காரு. அப்ப இவங்களுடைய குழந்தைகளை பற்றி ஒரு பயம். குழந்தை வந்து இப்பதான் வந்து எல்கேஜி போறா, அதோட படிப்பு எப்படி இருக்கும், என்னுடைய குழந்தை வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க, ஒரு வேலைக்காக ரெடி பண்ணிருக்கா, வேலையே கிடைக்கவே மாட்டேங்குது, அதை பற்றி ஒரு பயம். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எல்லாம் படிச்சு முடிச்சு வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு, ஆனா பாருங்க வேலையில எல்லாம் முடிச்சாச்சு, திருமணத்துக்கு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு, இப்பதான் முடிகிற மாதிரி தான் தள்ளி போயிடுது, அதுக்கப்புறம் திருமணம் முடிச்சாச்சு, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு தேவையில்லாத ஒரு பயம். இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையை பற்றி சிந்தனைகள் வந்து அதிகமாக இந்த கடகராசியான உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே பாருங்க செப்டம்பர் மாசத்துல 2ஆம் அதிபதி வலுவா அங்க வந்து அமர்ந்தனே பாருங்க செப்டம்பர் மாசம் 17 இருந்து செப்டம்பர் மாசம் 30க்குள்ள உங்களுக்கு வந்து அந்த பயம், உங்களுடைய பிள்ளைகளை பற்றிய பயம் வந்து முதல்ல சரியாக ஆரம்பிச்சிடும். 2ஆம் இடத்துக்குடைய கேது பகவானுடைய தாக்கம் வந்து பாருங்க உங்களுடைய வீட்டுல வந்து இது வரைக்கும் அவங்க சொன்ன சொல்லுக்கு கொஞ்சம் ஒரு மதிப்பு கொடுக்காம இருப்பாங்க. நீங்க ஏதாவது வார்த்தை சொன்னீங்கன்னா அதை கவனமா எடுத்து செய்ய மாட்டாங்க, ரொம்ப வந்து தடையாகிட்டே போவாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா அலட்சியப்படுத்துவாங்க. அதுவே உங்களுக்கு நிறைய வந்து டென்ஷன் பல விதமான கோபங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா தன்னம்பிக்கை ரொம்ப வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்லயே நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்களே, எப்படி அடுத்தவங்க கேட்பாங்க,
ஒரு மனசுக்கு ஒரு குழப்பம். அது எல்லாமே பாருங்க செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. செப்டம்பர் 17 பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்கள் ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற புதனோடு போகிறப்ப செப்டம்பர் 17க்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்கள் வீட்டிலேயே பாருங்கள் கூடக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் பாருங்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கிட்ட ஒரு வார்த்தையாக நீங்கள் வந்து பேசிடணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் பாருங்கள் செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் தான் உங்கள் ராசிலேயே வந்து நீசமாகக்கூடியவங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுக்கவே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுடைய உடன் பிறந்தவர்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு நீங்கள் பேசிட்டீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாகிஸ்தானில் வந்து சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்காரு. அப்போ சனி பகவானுடைய தாக்கம் வந்து நிறைய உங்களுக்கு உங்கள் தந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து அப்பாவே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப நாளாச்சு 2 பிரிஞ்சிருக்காங்க, எனக்கு அப்பாவே இல்லை, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் பாருங்கள். உங்களுடைய மூத்த பையன் வந்து ஆண் குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே இருக்கணும். ஏன்னா சூரியன் தான் போய் கேதுவோட போய் லாக் ஆகுறாரு. அப்போ ஏதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள உங்களுடைய தந்தை வழி உறவுகளாகட்டும், உங்களுடைய தாய் வழி உறவுகளாகட்டும், இது வரைக்கும் வந்து யாராவது வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. உங்களை பற்றி தேவையில்லாத ஒரு சண்டை போட்டு செஞ்சு உங்களை பற்றி 4 பேர்ட்ட தேவையில்லாத வதந்திகளை பரப்பி விட்டுருக்கவங்க கூட இப்போ உங்களுடைய அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதத்தில் வந்து உங்களுடன் வந்து நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னதான் அவங்க வந்து பிரிஞ்சவங்க மீண்டு வந்து உங்களை சேர்ந்தாலுமே பாருங்கள், அவங்களுடைய உறவு விஷயத்தில் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கவனமாகவே இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், செப்டம்பர் மாதம் முழுவதுமே வந்து இந்த கடகராசிக்கார உங்களுக்கு வந்து பங்காளிகள் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது தீர்றதுக்கு அது கொஞ்சம் நாளாகும். அதனால் இப்போதைக்கு வந்து பாருங்கள், ஏதாவது பூர்வீகத்தை எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு ஒரே ஒரு வீடு எனக்கு ஆனால் பாருங்கள் எனக்கு 4 பேர் இருக்கோம் பங்குக்கு, அது எப்படி செய்யலாம்னா இந்த மாதம் அதுக்கு எந்த முயற்சி நீங்கள் வந்து எடுக்கவே வேண்டாம். இந்த மாதம் அதுக்குண்டான ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அந்த நியாயமாக வரக்கூடிய பங்கு உங்களுக்கு வந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். உங்கள் ராசியிலேயே பாருங்கள் 6ஆம் அதிபதி வந்து குரு வந்து அமர்ந்திருக்காரு. இப்போ இந்த கடகராசிக்கார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடகராசிக்காரங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய சாப்பாடு விஷயமாகட்டும், உங்களுடைய ஆரோக்கிய விஷயமாகட்டும் ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நான் வந்து அயல்நாடு போய் நான் வந்து படிக்க போகிறேன், இல்லை நான் அயல்நாட்டில் நான் போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் முயற்சியில் எதுவும் எடுக்க வேண்டாம். நான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்காரு. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்த வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் அதுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நான் வந்து புதுசாக அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதுக்கு சரியானதாக இல்லை. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுங்க, அதிகமான ஒரு தாக்கம் உங்களுக்கு எண்ணம் எல்லாமே பாருங்கள் பிஸ்னஸ் மூலமாக தான் இருக்கும். இந்த மாதம் விட்டுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எதுக்கும் ஒரு முறை வந்து உங்களுடைய சுயசாதகத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணுமா. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மென்மேலும் பலவிதமான வளர்ச்சிகள் பெறுவதற்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 6லேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே போய் அங்கேயே அமர்ந்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு சிவபுராணம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முழுவதுமே அதிகமான ஒரு லாபம் தரக்கூடிய மாதமாக கடகராசியான உங்களுக்கு இருக்கும். நம்ம இது வரைக்கும் இந்த பதிவுகளில் பார்த்தது எல்லாமே பாருங்கள் பொதுவானது தான். பொதுவான வந்து கோச்சார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20% நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இன்னும் உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவான ஒரு பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை அப்படின்னா நம்ம வந்து அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு கணிதம் போட்டு செஞ்சு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாஸ்துல ஏதாவது சந்தேகமா, இல்லை வாஸ்து பற்றி உங்களுக்கு ஆலோசனை தேவை இருக்குதா, எல்லாமே உங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு வீடு புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாஸ்து முறையில் வந்து பிளான் அமைத்தும் தருவேன். எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடக்குது, அது எல்லாமே பாருங்கள் மலர் மருத்துவம் மூலமாக சரி செய்ய முடியும். அதே நேரத்தில் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை துணை வந்து ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி என்னால் சரி செய்யணும் முடியாமல் நான் திணறிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பயமும் எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது, அது எப்படி செய்யுது, அது எல்லாத்துக்குமே பாருங்கள் ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய திறமை எல்லாமே இருக்குது. நீங்களே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு வந்து அனுப்பிச்சுட்டிங்கன்னா அது வந்து அந்த ஃபோன் நம்பர் சரியானதா, உங்கள் ராசிக்கு சரியானதா, உங்களுடைய பிறந்த தேதி நேரப்படி சரியானதா, உங்களுடைய பெயர் சரியானதா, உங்களுடைய வண்டி நம்பர் சரியானதா அப்படிங்கிற முறையிலேயே உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் வழங்க முடியும். மேலும் உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் தேவை இருக்குதோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு வந்து கால் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா
ஒரு தெளிவான உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றக்கூடிய அமைப்புமே இருக்கிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.